பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ. ஆதியாகமம் 24 அதிகாரம் 40வது வசனம். நான் வழிபடும் கர்த்தர் உன் பிரயாணத்தை வாழ்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுமா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் புறப்படுகிற பிரயாணங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நாம் ஒரு பிரயாணம் போகையிலே நாம் போய் சந்திக்கிற மனுஷர்களுக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும், நமக்கும் சந்தோஷம் உண்டாக வேண்டும். அதுதான் அந்த பிரயாணத்தின் ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்காக நீங்கள் பிரயாணம் போகலாம். ஒரு பெண்ணு பார்க்க போகலாம், இல்லை ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் பிரயாணம் பண்ணி பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கூல் அட்மிஷன் அந்த மாதிரி சில காரியங்களை போடலாம். அதே போல் ஏதாவது ஒரு வேலைக்கு இன்றைக்கி இன்டர்வியூக்காக நீங்கள் போகலாம். நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு பிரயாணத்திற்காக இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டு போகலாம். நம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து, இதோ என் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மகளை நீ தேவனிடத்திலிருந்து அதே போல் தேவனுடைய சித்தத்தின்படி கொண்டு வர வேண்டும் என்று அனுப்பி வைக்கும் போது அவன் அழகாய் ஒரு இடத்திலே போய் நின்று ஜபிக்கிறான். ஆண்டவரே, நான் எப்படியாப்பட்ட மகளை என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நான் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அந்த பிரயாணத்தை நீர் ஆசீர்வதித்து வாழ்க்கை பண்ணும் என்று ஒரு ஜபம் செய்தான். அதுபோல பிரியமானவர்கள், இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த எலேசர் ஒரு ஜபம் செய்கிறான். அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தது போல இன்றைக்கும் பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்திற்காக நீ பிரயாணம் புறப்பட்டு போகிறாயோ அந்த பிரயாணத்திற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, நான் இந்த காரியமாக நான் புறப்பட்டு போகிறேன் ஆண்டவரே, என் பிரயாணத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அதை ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே, நான் போய் சந்திக்க போகிற ஆண்டவரே, அப்போ ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஆண்டவரே, ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாப்பிள்ளை வீடாக இருக்கட்டும், ஒரு பொண்ணு வீடாக இருக்கட்டும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அவர்கள் முகத்திலே அடியனுக்கு கிருபை கிடைக்கும்படி தயவு செய்தருளும் ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாபு கிடைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல் நல்ல ஸ்கூல் ஆண்டவர், நல்ல ஸ்கூலில் எனக்கு ஒரு ஆண்டவரே அப்பா அப்ளிகேஷனு கிடைக்கணும் ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு தாய் போல் ஒரு மகளை கொடும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவர், என்னுடைய மகளுக்கு ஒரு தகப்பனை போல பார்த்து கொடுக்குற குணமுள்ள ஆண்டவரே